Hello friends, welcome to our channel. Friends, இனிமேல் நம்ம ஜெல்லி வாங்குறதுக்காக கடைக்கே போக வேண்டாங்க. நம்ம வீட்லயே வெறும் 3 பொருள் இருந்தா போதுங்க. சிம்பிளான முறையில செம்ம டேஸ்டான ஃப்ரூட் ஜெல்லியை ரெடி பண்ணிடலாங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. இன்னைக்கு நம்ம ஃப்ரூட் ஜெல்லி எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாங்க. வாங்க பார்க்கலாம். அதுக்காக வந்துட்டு 2 ஆரஞ்சு நம்ம எடுத்துக்கலாங்க. இந்த ஜெல்லி செய்யறது ரொம்பவே ஈஸியா இருக்குங்க. நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வேற லெவல் டேஸ்டா இருக்குங்க. இப்போ நம்ம எடுத்துருக்கிற ஆரஞ்சை வந்துட்டு தோல் உரிச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம எவ்வளோ ஆரஞ்சு வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இன்னைக்கு வந்துட்டு நம்ம 2 ஆரஞ்சு வச்சு செய்ய போறோம். இப்ப பாருங்க, ஆரஞ்சை வந்து தோல் உரிச்சு எடுத்தாச்சு. அதே மாதிரியே வந்துட்டு இனி ஒரு ஆரஞ்சை தோல் உரிச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி தனித்தனியா பிச்சு வச்சுக்கலாங்க. இப்ப நமக்கு ஆரஞ்சு ரெடி ஆயிருக்கு. இத வந்து அப்படியே நம்ம இனி ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்க்கணுங்க. அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல நம்ம உரிச்சு வச்சிருக்கிற ஆரஞ்சு எல்லாத்தையும் வந்துட்டு உள்ள சேர்த்துக்கலாங்க. ஆரஞ்சு வந்து எல்லாத்தையும் உள்ள சேர்த்தாச்சு. இப்ப வந்துட்டு நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி இதை அப்படியே அரைச்சு எடுத்துடலாங்க. பாருங்க, அப்படியே வந்து அடிச்சு எடுத்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டுங்க. இதை வந்து நம்ம இப்ப வடிகட்டி எடுக்க போறோம். அதுக்காக வந்துட்டு கீழே நான் பேன் வச்சிருக்கேன். எந்த பேனை நம்ம குக் பண்ண போறோமோ அதுக்காக அதே பேன்லயே தான் நான் வச்சிருக்கேன். அதுக்கு மேல ஒரு வடிகட்டியை வச்சுட்டு இந்த ஜூஸை வந்துட்டு நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துடலாங்க. நமக்கு அந்த சக்கையெல்லாம் இல்லாம வெறும் ஜூஸ் மட்டும் கிடைக்கணும். அதுக்காக தான் வந்துட்டு நம்ம வடிகட்டிட்டு இருக்கோம். இப்போ இதை அப்படியே வந்துட்டு நல்லா கலந்து விடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது நமக்கு ஜூஸ் மட்டும் நல்லா வந்துடும். நல்லா அழுத்தி விடுங்க. நமக்கு சீக்கிரமாவே வந்து இது வடிகட்டி எடுத்துடலாம். இந்த ஜெல்லியை இதே மாதிரி உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம வீட்டுல செய்யறதா இல்ல கடையில வாங்கினதா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே சந்தேகம் வரும். அந்த அளவுக்கு வந்துட்டு இது கடையில வாங்கின மாதிரியே அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. நம்ம வீட்டுல செஞ்சதானே நமக்கே ஆச்சரியமா தாங்க இருக்கும். இப்ப பாருங்க, நம்ம வந்து நல்லாவே வடிகட்டி எடுத்தாச்சு. சக்கையெல்லாம் பாருங்க தனியா வந்துருச்சு. இப்ப நம்மளோட ஜூஸ் மட்டும் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம இந்த ஆரஞ்சு ஜூஸ்ல வந்துட்டு கார்ன்ஃபிளவர் மாவு மிக்ஸ் பண்ண போறோங்க. நம்ம 3 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு இதுல சேர்த்துக்கலாங்க. 3 ஸ்பூன் சேர்த்தோம்னா நமக்கு கரெக்டா இருக்கும். இனி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்ப 3 ஸ்பூன் ஆயிடுச்சு. இதை வந்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. கட்டி எதுவும் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா கலக்கி விடுங்க. இனிமேல் வந்துட்டு நமக்கு ஜெல்லி சாப்பிடணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சுன்னா வந்துட்டு நம்ம கடைக்கெல்லாம் போகவே வேண்டாங்க. இது வந்துட்டு வெறும் 3 பொருள் தாங்க. ஆனா வந்து இந்த ஜெல்லியை சாப்பிட்டு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப அருமையான டேஸ்டா இருக்குங்க. இப்ப பாருங்க, நம்ம சேர்த்துருக்க கார்ன்ஃபிளவர் மாவு நல்லா கரைஞ்சிருச்சு. அடுத்ததா வந்துட்டு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நம்ம ஒரு 5 ஸ்பூன் சர்க்கரை இதுல சேர்த்துக்கலாங்க. இனிப்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்து இதுல கலந்து விட்டுடலாம். நான் இன்னைக்கு 5 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சு வரட்டும். இந்த ஜெல்லியை வந்துட்டு நம்ம அடிக்கடி எல்லாம் வீட்டுல செஞ்சிருக்க மாட்டோம். செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க ஜெல்லி சாப்பிடணும்னு விருப்பம் இருந்தாலே வீட்டுல தான் செய்வீங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்ப பாருங்க, சர்க்கரை ஃபுல்லாமே வந்துட்டு கரைஞ்சிருச்சு. அடுத்ததா இதுல வந்துட்டு நம்ம எடுத்து அடுப்புல வச்சிடலாங்க. இதைய அடுப்புல வச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. கட்டி எதுவும் சேரக்கூடாது. இந்த ஜெல்லி வந்துட்டு எல்லாருமே ரொம்ப ஈஸியா செய்யக்கூடியதா தாங்க இருக்கும். இப்ப பாருங்க, அப்படியே வந்து கொதிக்க கொதிக்க நமக்கு அப்படியே வந்துட்டு கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும். நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க.
இது வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு விரும்பி சாப்பிடக்கூடிய ஒன்னாதாங்க இருக்கும். அது ஃப்ரூட் ஜெல்லினா வந்துட்டு எல்லாருமே ரொம்ப ரொம்ப விருப்பப்படுவாங்க சாப்பிட்றதுக்கு. நம்ம கடையில வாங்கி சாப்பிடணுமோனா வந்துட்டு ஒரு மாதிரி நினைப்போம். ஆனா வீட்லயே செஞ்சோம்னா வந்துட்டு நமக்கு ரொம்பவே பிடிச்சதா இருக்குங்க. பாருங்க அப்படியே வந்துட்டு கொதிக்க கொதிக்க நமக்கு வந்துட்டு கொஞ்சம் கெட்டியாயிட்டே வரும். நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா நமக்கு கரெக்டா வந்துருங்க ஜெல்லி. இன்னும் கொஞ்சம் இருக்கட்டுங்க, கலந்து விடுங்க நல்லா. இப்ப பாருங்க அப்படியே கொதிச்சிட்டு இருக்கு. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்க இந்த கன்சிஸ்டன்சி வந்துச்சுன்னா நமக்கு கரெக்டா இருக்குங்க. நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே எடுத்துக்கலாம். இதை வந்து நான் இதுல இருந்து கொஞ்சம் எடுத்து ஒரு டம்ளர்ல சேர்த்துக்கிறேங்க. நம்ம எந்த கப்ல வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஏதாச்சும் கலர் டிஃப்ரெண்டா கிடைக்கணும் அப்படின்னா வந்துட்டு இதுல நம்ம கொஞ்சம் ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாங்க. அதுக்காக வந்துட்டு நான் ஒரு டம்ளர்ல வந்து இதுல இருந்து கொஞ்சமா எடுத்துக்கிறேன். கிரீன் கலர் ஃபுட் கலர் வந்துட்டு நான் இன்னைக்கு சேர்க்க போறேங்க. சேர்த்துட்டு அப்படியே கலந்து விடுங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம வந்துட்டு கலர் டிஃப்ரெண்டா இருக்கும்போது நமக்கு பார்க்கும்போதே ரொம்ப சாப்பிடணும் போல தோணும். இப்ப பாருங்க நம்ம எந்த பாத்திரத்துல வேணாலும் இதுல ஊத்தி வச்சுக்கலாங்க. எந்த கப்ல வேணாலும் ஊத்தி வச்சுக்கலாம். இப்ப வந்துட்டு நான் இந்த கப்ல ஊத்தி வைக்க போறேன். அதனால வந்துட்டு இது ஃபுல்லா எண்ணெய் தடவியாச்சு. இப்ப வந்துட்டு நம்ம அப்படியே இதுல ஊத்திக்கலாங்க. லைட்டா ஆறானதுக்கு அப்புறமா ஊத்தி வச்சுக்கோங்க. கரெக்டா இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப ஆற விட்டுற வேண்டாம். இதை அப்படியே வந்துட்டு நல்லா ஷேக் பண்ணி விட்டுக்கோங்க. ஈக்குவலா வரட்டும். இதுல வந்துட்டு நான் எந்த ஃபுட் கலருமே சேர்க்கலங்க. இன்னொரு கப்ல ஊத்தி வைக்கிறதுல இதுலயும் ஃபுல்லா எண்ணெய் தடவியாச்சு. அப்படியே ஊத்திடலாங்க. நம்ம ரெட் ஆரஞ்சு ஃபுட் கலர் இருக்கு, ரெட் கலர், இப்படி எந்த கலர் வேணாலும் சேர்த்து நம்ம அப்படியே ஊத்தி வச்சுக்கலாங்க. அவ்வளவுதான். இதை எடுத்து நம்ம அப்படியே 1 மணி நேரம் மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க. ஃப்ரீசர்ல வேண்டாம், ஃப்ரிட்ஜில் மட்டும் வச்சு எடுத்துடலாம். அந்த 1 மணி நேரம் இப்ப ஆயிடுச்சு. இப்ப பாருங்க ரொம்ப சூப்பரான ஃப்ரூட் ஜெல்லி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அப்படியே வந்துட்டு திருப்பி விட்டு லைட்டா மட்டும் தட்டி எடுங்க. அவ்வளவுதான். பாருங்க இப்ப எவ்வளவு நல்லா வந்திருக்கும் பாருங்க. ஒண்ணுமே பண்ணலங்க. அப்படியே திருப்பி விட்டு லைட்டா மட்டும் தட்டினா போதும். ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு. பாருங்க ஜெல்லி எவ்வளவு நல்லா இருக்குன்னு. செம்மையா வந்திருக்குதுங்க. இதை நம்ம அப்படியே எடுத்து கட் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லா ரொம்பவே நல்லா இருக்குது. இதை வந்து உங்க வீட்லயும் நீங்க மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. உங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த ஃப்ரூட் ஜெல்லி கண்டிப்பா பிடிச்சதான் இருக்கும். இதை நான் வந்துட்டு அப்படியே எடுத்து சாப்பிட போறேன். இந்த ஃப்ரூட் ஜெல்லியை வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு எல்லாருமே செஞ்சு பாருங்க. கண்டிப்பா நீ உங்க வீட்டில் இருக்கிறவங்களும் விரும்பி சாப்பிடக்கூடியதா தான் இருக்கும். இப்ப நான் கட் பண்ணி காமிக்கிறேங்க. செம்மையா வந்திருக்குதுங்க. நம்ம கடையில வாங்கினதா இல்ல வீட்டுல செஞ்சதான்னு கண்டிப்பா ஆச்சரியம் வந்திருக்கும் உங்களுக்கும். இதையும் கட் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப நல்லா வந்திருக்குதுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.